ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். திருநெல்வேலி ஸ்பெஷல் வெள்ளை குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் இப்போ நம்ம 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனோன்னா ஒரு 20 சின்ன வெங்காயத்தை ஆயிலில் சேர்த்து வதக்கிக்கலாம். 3 பச்சை மிளகாவை 2ஆக கீறி வெங்காயத்தை கூட சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கி வந்த பிறகு ஒரு தக்காளி பழத்தை சின்ன சின்னதாக நறுக்கி அதை கூட சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கும் சேர்த்து வதக்கிக்கலாம். ஆயிலில் இப்படி காய்கறியெல்லாம் நம்ம வதக்கி கொடுக்கும்போது ஒரு 50% போல் காய்கறி நல்லா வெந்து வந்துடும். இப்போ நம்ம மசாலா பொடியெலாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் சாம்பார் தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள். எல்லா தூளையும் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம காயோடு சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். மசாலா பொடியெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் காய்கறி வேகிறதுக்கு அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம இப்போ காய்கறியை மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ காய்கறி வேகட்டும், நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு எண்ணுக்கு கருவேப்பிலை, 3 பல் பூண்டு, ஒரு 20 சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் ஜீரகம், நம்ம திருவி வச்சிருக்க தேங்காய் துருவல் ஒரு கையளவு, தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச காய்கறி வெந்துருச்சான்னு திறந்து பார்க்கலாம். இப்போ காய் நல்லாவே வந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக புளிக்கரைசலை காய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்த தேங்காய் பேஸ்ட்டை குழம்பு கூட சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா கலந்து கொடுத்துட்டு வெள்ளை குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் குழம்ப. குழம்பு நல்லாவே கொதி வந்துருச்சு. இப்போ நல்லா கொதித்த பிறகு குழம்பு நம்ம இறக்கி வச்சுட்டு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தாளிப்பு கொடுக்கறதுக்காக கடாய் எடுத்து வச்சுட்டு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் கடாயில். இப்போ ஆயில் நல்லா ஹீட்டாகி வந்துருச்சு. அதில் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்து தாளிச்சுக்கலாம். பொடியாக கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். இப்போ நம்ம அந்த தாளிப்பு கூட 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கொத்து முருங்கைக்கீரையும் சேர்த்து தாளிச்சுக்கலாம். எல்லாம் நல்லா சிவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சுருக்க வெள்ளை குழம்பு கூட அந்த தாளிப்பு சேர்த்துக்கலாம். ஒரு அருமையான டேஸ்ட்டில் சூப்பரான ரெசிபி தாங்க இது. ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.